கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடி கர்த்தாவே, தொலைக்காட்சி வழியாக கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்போடைய கரத்தில் ஒப்பு கொட்டிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாக்கும்படியாக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாகவும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அப்பா, கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பதியட்டும். அப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதை கொப்பாக மாறட்டும் என்று அப்போடைய கரத்திலே ஒப்பு கொட்டிக்கிறோம். இந்த செய்தியை நீரே பொறுப்போடு ஆளுகை செய்யும். கேட்கிற உள்ளங்களை திறக்கும்படியாக ஒப்பு கொட்டிக்கிறோம். அதன்படி நடக்கக்கூடியவர்களாக மாற்றும். நீரே பொறுப்போடு ஆளுகை செய்ய கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். விசுவாசிக்கிறதுனால் நடக்கும் அற்புதங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தால் அற்புதத்தை காண்பாய். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அற்புதத்தை கர்த்தர் காண செய்தார். அவன் விசுவாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவன் ஜனங்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்கள் கர்த்தரை நோக்கி பல காரியங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம் நிமித்தம் புகழப்படத்தக்கவராக இருக்கிறார். நம்முடைய சோதனை காலத்துல, நெருக்கடி வேளையிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், வேதனை நேரத்திலும், போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதவரா இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவரா இருக்கிறார். பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏசாயா 26 விதமாய் படிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே உறுதியை பற்றி கொண்ட, அப்படி என்றால் நாம் யாரையும் உறுதியை பற்றி கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய தேவனை உறுதியாய் பற்றி கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரை விசுவாசித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். பல மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, பல பிரச்சனைகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம் இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்தும் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல போராட்டங்களோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னை உறுதியா பிடிச்சு கர்த்தரை உறுதியா பிடிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பூரண சமாதானத்துடன் காக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை மீட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வரும். எந்த மருத்துவர்களை தேடி போனோமோ அந்த மருத்துவரை நாடி சென்று விடாதபடி கர்த்தர் தான் பெரியவர், கர்த்தர் தான் வைத்தியர், கர்த்தர் தான் பரம வைத்தியர், கர்த்தரை உறுதியான பற்றி பிடிப்பு என்கிற ஒரு உள்ளத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் அவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாகி கர்த்தரை பிடிக்க வேண்டும். முதலாவது, கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால், கேட்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்ய போதுமானவரா இருக்கிறார். தேவ ஜனம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, இல்லாமைகள் வருகிறது. ஆனா நம் கர்த்தரை விசுவாசத்தோடு பார்ப்போம் என்றால் அவர் நிச்சயமா நம்மை உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26 கர்த்தர் ஈசாக்கோட இருந்தார். ஆபிரகாமுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது, ஈசாக்குடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் ஈசாக்கை விட்டு விலகவில்லை. அந்த போராட்டத்தில கர்த்தர் ஈசாக்கை விட்டு விலகவில்லை. ஈசாக்கு கர்த்தரை தான் அண்டிக் கொண்டிருந்தான். ஈசாக்கு கர்த்தரை தான் நேசித்தான். ஈசா கர்த்தரை தான் விசுவாசித்தான். ஆகியால் அந்த போராட்டங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆதியாகமம் 26 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் நான் கர்த்தரை உறுதியா பிடித்தோம் ஆனால் தான் கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்க முடியும், கர்த்தரை நேசிக்க முடியும், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நம்மை அண்டி இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை உறுதியை பிடிக்க வேண்டும். ஏதோ ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்லாமல், ஏதோ நன்மைக்காக மாத்திரமல்லாமல், ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்காக மாத்திரமல்லாமல், ஏதோ இம்மைக்காக மாத்திரம் அல்லாமல் மறுமையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, கர்த்தரோட மேன்மையோடு, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் பிடிப்பீர்கள்
என்றால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சன்னதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை அவர் ஒருபோது மறவாமலே இருப்பார். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை நிச்சயம் அவர்களுக்கு கொடுக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படி என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய அற்புதம் நடந்தது. ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்தான். அவனுடைய மனைவி கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் அவளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவனுடைய ஆசீர்வாதம் குறைப்பட்ட போதிலும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்தான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவன் விசுவாசத்தில் ஒன்று குறைப்படாமல் கர்த்தர் அவனுக்கு எல்லா நன்மைகளை கொடுக்கும்படி அவனுக்காக கர்த்தர் கடந்து வந்தார். அவனோடு கர்த்தர் வாசம் பண்ணினார். அவனோடு கர்த்தர் கூடவே இருந்தார். அவனை விட்டு விலகவே இல்லை. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னது போல முடிய பரியந்த கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தது, பல மனிதர்கள் மூலம் பிரச்சனைகள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நேரிட்டது, குழப்பங்கள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஏராளம் ஜனங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பினது உண்டு. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தம் கர்த்தர் பெரிய மாற்றத்தையும் கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையும் அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எந்த காரியத்துல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தின் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு குடியிருந்த தேசத்துல, அவன் வாசம் பண்ணின தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்தது நிமித்தம் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க எத்தனை மடங்கான ஆசீர்வாதம், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனோடு இருந்தது நிமித்தம் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு நம்பிக்கை கர்த்தர், அவனுடைய விசுவாசம் கர்த்தர், அவனோடு கூட இருந்தவர் கர்த்தர், அவனை ஆசீர்வதித்தது கர்த்தர். அதே போல தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களா கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தரை மட்டும் நாடுவீர்கள் என்றால், கர்த்தரை மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்றால் 30, 60, 100 பலன்களை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். 30, 60, 100 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 100 மடங்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக முடிய பரியந்தமா சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஈசாக்கு விசுவாசித்தான், கர்த்தரை உறுதியை பிடித்தான். உண்மையை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படி என்றால் கர்த்தரை அவன் உறுதியா பற்றி கொண்டவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே நான் கர்த்தரை தேடி என்ன கண்டேன், கர்த்தரை நாடி என்ன கண்டேன், அவரை பின் சென்றேன், உனக்கு கிடைக்கல என்ற ஒரு தொழில ஒரு கஷ்டம் வந்த உடனே, தொழில ஒரு பிரச்சனை வந்தது நிமித்தம், தொழில வந்த ஒரு சின்ன காரியங்களை நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன குழப்பங்களை நிமித்தம் நான் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆனா ஈசாக்கு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் தான் வந்தது, பெரிய போராட்டங்கள் தான் வந்தது. ஆனால் அவன் சோர்ந்து போனதாட்டு வேதத்துல சொல்லவில்லை. அவன் கர்த்தருக்குள்ளே இருந்தான், கர்த்தர் அவனை நேசித்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் கர்த்தரை உறுதியை பிடித்தான். 100 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிற விசுவாசக்காரங்களா நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படி என்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதத்தினாலே கர்த்தருடைய விசுவாசத்தினாலே எப்படி இருக்கிறோமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஊற்றும்படி, அவருடைய அபிஷேகம் ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிற? பரிசுத்தம் காணப்படுகிறது. அதோட கூட நீதியும் கூட காணப்படுகிறது. நான் தேவனை விட்டு விலக செய்ய எந்த அநீதியமான காரியங்களும் நமக்கு முன்பாக வைக்காதபடி
கர்த்தருடைய நீதியின் பாதையில நடக்க விரும்புகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேச விரும்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானவைகளை அறிய விரும்புகிறோம். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் நம்மளை கர்த்தருடைய பாதையில நடக்க வைக்கிறது. அந்த விசுவாசம் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூற பண்ணுகிறது. அந்த விசுவாசம் தான் கர்த்தரை நேசிக்க வைக்கிறது. அந்த விசுவாசம் தான் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியை வைக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் விசுவாசித்தார்கள், அவர்களுக்கு நடந்தது என்ன பார்ப்போமா? ரோமர் 5 அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பவுலும் சீலாவை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறை சாலையிலே கொண்டு போடுகிறார்கள். அங்கே அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? அவங்க சும்மா இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், ஒரே விசுவாசம், இந்த உலகத்துல எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து காவலில் போட்டுட்டாங்க. இன்றைக்கு எங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் கர்த்தராக இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக சிறை சாலைக்குள்ள இருந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நடு இரவுல நடு ஜாமத்துல அவர்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தேவச்சனமே, நம்முடைய பல போராட்டத்தில் என்ன செய்யணும்? இரவு என்று பாராதபடி, பகல் என்று பாராதபடி ஒரு சிறையிருப்புகளை போராட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் அவர் மாற்றுவார். அவர்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அந்த விசுவாசம் அவர்களை பெரியவர்களாய் மாற்றினது. அவர்கள் பாடி துதித்தார்கள். அப்பொழுது அங்கே என்ன நடந்தது? அடுத்த வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் சிறை சாலையில பாடினார்கள், துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆனா அவர்கள் எப்படி கர்த்தரை விசுவாசத்தோடு பாடியிருப்பார்கள்? ஆனா அவர்களுக்கு தெரியாம இங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. கதவுகள் உடனே திறக்கப்படுகிறது, சிறை சாலையெல்லாம் அசைக்கப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, பாட பாட, துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துரு கோட்டைகளை கர்த்தர் உடைப்பா. நீங்கள் பாடி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க பாடி துதித்து ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை கர்த்தர் உடைப்பார். எந்த சத்துரு உங்களை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டு இருக்கிறானோ அந்த சத்துருவின் வாயை கர்த்தர் கட்டி போட்டு அந்த சத்துருவை மட்டங்கடித்து அந்த இடத்துல ஒரு அசைவை கட்டளையிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல அங்க என்ன நடந்தது? கதவுகள் உடனே கட்டுகள் கலந்து போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. எங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சத்துருனுடைய போராட்டங்கள், மாந்திரிய கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள், ஏவுதலின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சிறை சாலை கதவுகள் அசையும்படியாக அவர்கள் பாடி துதித்தது போல உங்க வாழ்க்கையில எந்த சத்துரிய போராட்டங்கள் இருக்கிறதோ, எந்த மாந்திரிய கட்டுகள் இருக்கிறதோ, அதே வீடுகளுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து மகிமை என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அசைவை கட்டளையிட செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதி எழும்பினானோ அதே மந்திரவாதிகளை கர்த்தர் உங்களை கொண்டு சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். எந்த ஜனங்கள் உங்களுக்கு எதிராக செய்வினை செய்தார்களோ அந்த ஜனங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வந்து நீங்கள் தேடுகிற கர்த்தரை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லும்படி கடந்து வருவார்கள். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா, அல்லது உங்க
கணவர், உங்க மனைவி, உங்க குடும்பத்தார், உங்களுடைய பெற்றோர்கள் எந்த நிலைமையில கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் அறுந்து விழும்படியாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்பதை நோக்கி பார்த்து அவரே நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் முகம் அவரே நோக்கி பார்க்கும் என்றால், அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த மாந்திரிய கட்டா இருந்தாலும், எந்த பிள்ளை சூனிய கட்டா இருந்தாலும், எந்த ஏவுதல் கிரியைகளா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சிறை சாலையிலும் பவுலும் சீலாவும் பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களிலும், பிரச்சனைகளிலும், கவலைகளிலும், சத்துரு போராட்டங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் மத்தியில, இந்த போராட்டங்கள் மத்தியில, இந்த கஷ்டத்தின் மத்தியில, இந்த கண்ணீரின் மத்தியில நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கணவர் கைவிட்டார்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. மனைவி கைவிட்டார்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு மீது இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற காரியங்களை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்புறம் என்ன நடந்து பாருங்க, 8ஆம் அதிகாரம் 26. சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் அந்த சிறை சாலையில எத்தனை பேர் அடைக்கப்பட்டிருந்தாங்களோ அத்தனை பேருடைய கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிற சிறை சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறை சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தேவச்சனங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்முடைய வாழ்க்கையில பல அழிவுகளை கொண்டு வந்திருக்கலாம், பல போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், சிறையிருப்பை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நம்மை கொள்ளையிட்டவர்களை கர்த்தர் கொள்ளையிட வல்லவராக இருக்கிறார். நம்மை சிறை பிடித்தவர்களை கர்த்தர் சிறை பிடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சிறைசாலைக்காரனுடைய நிலைமை பாருங்க. அவன் தன் பட்டயத்தாலே அது பட்டயத்தை உருவே தன்னை கொலை செய்யும்படி வகை தேடுகையில் தான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதல் ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் என்று சொல்கிறார். அவனுடைய வாழ்க்கையில அது ஒரு மிகவும் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. நம்முடைய போராட்டங்களிலும் பாடுகளிலும் நாம் கர்த்தரையை நோக்கி பார்த்து, அவர் மட்டும்தான் உண்டு, அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் எனக்கு போதுமானவர் என்று நீங்கள் பாடி துதித்து எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தரையே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையினுடைய இருக்கிற எல்லா சத்துருனுடைய போராட்டத்தையும், மாந்திரிக கட்டுகளையும், பிசாசுடைய பில்லி சுனி கிரியைகளை கர்த்தர் உடைத்தறிந்து உங்களுக்கு சேர்த்தே தர வல்லவராக இருக்கிறார். அவர்கள் வெளியே வந்தார்கள், அற்புதங்கள் நடந்து. ஆனா அந்த வசனம் 30வது வசனத்தை படிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதே சிறைசாலைக்காரன் பவுல் சீலாவிடம் வந்து கேட்கிறான், ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் பிறருக்கு நம்மை நிந்திக்கிற தூஷிக்கிற நாம் ஜனங்களுக்கு மத்தியில நாம் ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம் என்றா, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்றா, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வோம் என்றா, கர்த்தருக்கு உண்மையா இருப்போம் என்றா, அவருக்காக உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் என்றா, எப்பொழுதும் இடைவிடாமல் அவரை நோக்கி ஜெபிப்போம் என்றா, அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை அவருக்கு விடுவித்து அவர்கள் குடும்பங்களை ரட்சிப்புகளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 31வது வசனம் இவனமாய் சொல்லப்படுகிறது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். தேவச்சனமே, முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். எல்லாவற்றிலும், உபத்திரவத்திலும், சிறையிருப்பின் அனுபவத்திலும், போராட்டத்திலும், சத்துரு கிரியைகளிலும் நாம் பொறுமையோடு ஜெபிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்ப்போம் என்று இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வருகிறார். இயேசுவை, என் மகள் மிகவும் கொடிய பிசாசினால் வேதனை படுகிறாள் என்று அவள் இயேசுவோடு சொல்லுகிறாள். ஆனா இயேசு சொல்லுகிறான், கானானிய ஸ்திரீ இயேசுவின் பின்னே வருகிறாள். வந்த ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனை படுகிறாள் என்றாள். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க.
மத்தேயு 15 அதிகாரம் 25 முதல் 28 வரை. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்பதற்கு இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி கர்த்தர் அற்புத சுகத்தை விடுதலை கொடுத்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தினால யார் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே கர்த்தர் ஈசாக்கு செய்த அற்புதம், பவுல் சீலாவுக்கு செய்த அற்புதம், இந்த கானானிய ஸ்திரீக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். பராக்கிரமசாலியாக உங்க வாழ்க்கையில கடந்து வருவார். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீதி கரத்தினாலே உன்னை தாங்குவேன் நடத்துவேன் என்று சொன்னீரேப்பா. உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தகப்பன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அப்பா பலவித போராட்டங்களோடு கட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ப்பா. நீங்க செய்ய போற அற்புதங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கலாம் தகப்பனே. அத்தனை குடும்பங்களிலும் அப்பா இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிக்க பலனையும் ஒரு பலத்தை கொண்டு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளடிக்கிறாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய சனத்திற்கு கற்றுக் கொடுத்து எப்பொழுதும் இடைவிடாமல் உம்மை நோக்கி ஜெபிக்க கூடியவர்களாக கர்த்தர் நிரப்ப போறபடி நான் ஸ்தோத்திரம். அவர்கள் பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழியட்டும் அப்பா. கானானிய ஸ்திரீக்கு செய்த அற்புதம், ஐயோ என் பிள்ளை மிகவும் வேதனை படுகிறாளே, மாந்திரிய கட்டினாலே என் பிள்ளை மிகவும் கொடிய வேதனை படுகிறாள். எவ்வளவோ சபைகளுக்கு கொண்டு போய்விட்ட, எத்தனை ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய்விட்ட, ஒன்றுமே விடுதலை ஆகவில்லையே, திருமணம் நடக்க முடியாது தடையோடு இந்த சத்துரை போராட்டம் என் பிள்ளை மிகவும் அலக்கழித்து கொண்டிருக்கிறது என்கிற நினைக்கிற ஸ்திரியை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுலும் சீலாவையும் போல நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று தானே கதறி கொண்டிருக்கிறார். உன் கட்டுகளை அறுக்கிற தேவன் உனக்கு முன்னே போகிறார். 18 வருடமாக நிமிர முடியாதிருந்த கூனியை கர்த்தாவே கர்த்தர் அந்த தடை நீக்கி அற்புதத்தை செய்தார் என்றார். இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையுடைய சரீரத்தை தொடுகிறார். கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது. அவருடைய திருமணம் அதி சீக்கிரத்துல நடக்க போகிறது. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து உன்னை மேன்மை சிறக்க பண்ண போறா. உன் கூட எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து பண்ணுகிற தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ தேவனை விட்டு விலகாதிரு, அவரே உனக்கு போதும் என்று, அவரே தஞ்சம் என்று உறுதியை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய நாம மகிமையிட போகிறது. உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தினா நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, யார் யாருக்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறீரோ அப்பா, அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரும் அப்பா உமக்கு சாட்சிக்குரியவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம். இந்த விதை கர்த்தாவே ஒன்று விருதாவான மண்ணில விழுந்து விடாதபடி நல்ல நிலத்து விழுந்த விதை கொப்பாக மாற்றம் அறுவடை காண கூடவே இரும் பெரிய காரியத்தை செய்யும். ஒவ்வொரு உள்ளங்களும் உணர்வடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.